வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம்லை யூடியூப் சேனல்ல வளர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோக்கள்ல தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மாணவர் பருவம், இளமை பருவம், சிறை வாழ்க்கை குறித்த வீடியோக்களை நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த லிங்கை கிளிக் செய்து முந்தைய வீடியோக்களை பார்க்க முடியும். இந்த வீடியோல தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நீங்க ஆலம்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பிறகு வெளியே வராரு தோழர் நல்லக்கண்ணு. வயது 30 கடந்து விட்டது. அவருக்கான திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் போது சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் பித்தோட யார் பெண் கொடுப்பார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போது அவருக்கு பெண் கொடுக்க முன் வந்தவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட திரு அன்னசாமி அவர். இவருக்கு 11 குழந்தைகள் இருக்காங்க. முதலாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு கேரளா குமாரின்னு பேர் வச்சிருக்காரு. பாருங்க, ஏன் கேரளா குமாரி அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னா, அப்பதான் முதல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளாவில் ஏற்படுது. அந்த நேரத்துல பிறந்த பெண் குழந்தை என்பதால இந்த குழந்தைக்கு கேரள குமாரி என பெயரிட்டு மகிழ்கிறார். அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது அவர் மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தா. அவருக்கு பிறந்த 2வது குழந்தை ரஞ்சிதத்தை தான் நம்முடைய நல்லக்கண்ணுக்கு பெண் கொடுக்கிறா. அப்புறம் இவங்க 2 பேரும் அன்னசாமியும் நல்லக்கண்ணும் ஒரே சிறைச்சாலையில கழித்தவர்கள். அப்ப அவருடைய போராட்ட குணம் இந்த அம்மாவுக்கு தெரியும். எப்பவுமே தன்னுடைய தந்தையை பார்த்து பார்த்து வளர்ந்த பெண். அவருடைய கட்சி பணி குறித்து தெரியும். கட்சியில் அவர் எவ்வளவு ஈடுபாடு உடையவராக இருந்திருக்கிறார். ஜாதி ஒழிப்பு போராளியாக அன்னசாமி திகழ்ந்திருக்கிறார். மேலும் ஏழை எளிய மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்கிறவராக இருந்திருக்கிறார். விவசாயிகளுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கள போராளியாக அன்னசாமி திகழ்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த ரஞ்சிதம் அவர்களை நல்லக்கண்ணுவுக்கு மனம் முடித்து கொடுக்கும் போது நல்லக்கண்ணுவை அவர் முழுமையா புரிஞ்சிருக்காங்க. அவருக்கு கட்சி தான் முதல் பணி என்று அவன் ஒதுங்கி இருக்காங்க. தனக்கு பிறந்த 2 மகள்களை நன்றாக வளர்க்கு ஆளாக்கி இருக்கிறார் ரஞ்சிதம் அவர்கள். பாருங்க, தன்னுடைய கணவர் எதற்காக இந்த தேசத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் என்பதை உணர்ந்து இவங்க முழுமையாக குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. நல்லக்கண்ணுவுக்கு 2 மகள்கள் காசி பாரதி ஆண்டார். அவங்க எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க பாருங்க. இன்றைய காலகட்டங்கள்ல வீட்டுக்கு அப்பா போகலன்னா பிள்ளைகள் கட்டாயம் கேட்கும், அப்பா எங்கன்னு கேட்கும். ஆனா தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பாலான பகுதியை களத்திலே நின்றவர் தான் நல்லக்கண்ணு. அவர் வீட்டுக்கே செல்ல முடியாத நேரங்கள் தான் அதிகமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதும் பேரணி, பொதுக்கூட்டம், விவசாயிகள் போராட்டம் என்று தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டே சென்றது என்று சொல்லலாம். அப்ப அந்த நேரங்கள்ல அவருடைய மனைவியின் நிலை என்னவா இருக்கும் நினைச்சு பாருங்க. 2 பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு அவர் தனியாகவே இருந்து கொண்டு இந்த குடும்ப சூழ்நிலையை சமாளித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ராமசாமி ஐயர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய வீட்டை தன்னுடைய மகன்களுக்கு அவரவருடைய பேர்ல எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நல்லக்கண்ணுவுக்கு அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கும் போது அந்த சொத்தை நல்லக்கண்ணு பேர்ல எழுதல. பாருங்க, தன்னுடைய தந்தைக்கே தெரியுது இவர் ஒரு சமூக போராளி, சமூகத்துக்காக இயங்கக்கூடியவர். இந்த சொத்தை வித்து கூட சமூக பணிகள்ல செலவழிச்சுட்டுவார்னு நினைச்சு அந்த சொத்தை அவனுடைய மனைவியின் பெயரான ரஞ்சிதத்துக்கு எழுதி கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த நல்லக்கண்ணு எப்போதும் ஏழை எளிய மக்களோடையே பயணித்து இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ரஞ்சிதத்தை கலப்பு திருமணம் செய்து இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை விதைத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. இவரை குறித்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய சமூக பணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்போதுமே களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கள போராளியாகவே இருந்திருக்கிறார். 1992ல இவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பொறுப்பு கிடைக்குது. 2005 வரைக்கும் அந்த பொறுப்பை வகிக்கிறாரு. பாருங்க, ஒரு நீண்ட நெடிய பயணம் அவருக்கு அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில. அப்ப மாநில தலைவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் தெரியும். எப்போதுமே பொது போக்குவரத்தில் பயணிக்கக்கூடிய நபராகவே நல்லக்கண்ணு இருந்திருக்கிறாரு.
இன்னும் சொல்ல போனா கட்சி வழங்கிய கார்ல மட்டும்தான் பயணிக்கக்கூடிய நபரா இருந்திருக்கிறாரு. தான் வெளியூர்களுக்கு சென்றால் அங்கு லாட்ஜிலோ அவங்க கொடுக்கிற சொகுசு பங்களாவிலோ என்றுமே தங்கியதில்லை. அவர் எப்பவுமே கட்சி ஆபீஸ்ல தான் தங்கியிருக்காரு. கையில தான் கொண்டு போகிற பையையே தலையணையா வைத்து படுத்திருக்கக்கூடிய சுபாவம் கொண்டவராக நல்லக்கண்ணு இருந்திருக்கிறாரு. ஒரு முறை பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய பதிவுல குறிப்பிடுகிறார். காங்கிரஸ் கட்சியை, அதாவது மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு தோழர் நல்லக்கண்ணுவை குறிப்பிடும் போது இப்படி சொல்றாரு. உடுமலைப்பேட்டையில நான் சென்றிருக்கிற என்னுடைய கட்சி மீட்டிங்காக அவர் எங்கேயோ பார்த்த ஒரு முகம் வேகமாக ஓடி வருகிறது. பொது பேருந்திலே இடம் பிடிக்க அதிகாலை பார்க்கும்போது அந்த மனிதர் முகத்திலே வியத்து வேர்த்து இருக்கிறது. நான் பார்த்தேன், இவர் தோழர் நல்லக்கண்ணு அல்லவா? ஆச்சரியப்பட்டு நின்றேன். ஐயா, ஏன் நீங்க இந்த நேரத்தில் சொல்லி கேட்கும்போது, ஐயா, இன்னும் உடுமலைப்பேட்டையிலே ஒரு பொதுக்கூட்டத்திற்காக வந்திருந்தேன். தூக்கம் வந்தது. அப்படியே என் பையை தலையணையாக வைத்து படுத்துறங்கிவிட்டேன். இப்போது பேருந்திலே இடம் பிடித்து நான் மீண்டும் மதுரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கும் ஒரு பொதுக்கூட்டம், அதில் கலந்து கொள்ள சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது வாயடைத்து நின்றாராம் பீட்டர் அல்போன்ஸ். ஏனெனில் வேறு எந்த ஒரு நபரும் அவரிடத்தில் தனி ஒரு ஆளாக பொது பேருந்திலே பயணித்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு மீண்டும் பொது பேருந்திலே பயணிக்கக்கூடிய அரசியல்வாதியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்திலே ஒரு கவுன்சிலர் பதவி கிடைத்தவுடன் ஃபார்ச்சூன் காரிலே செல்லக்கூடிய நபரைத்தானே நாம் பார்க்கிறோம். அன்பு தோழர்களை, எப்பேற்பட்ட எளிமையான வாழ்க்கையை இந்த நல்லக்கண்ணு வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளுமையான மனிதர் நம்முடைய கமலருவி மணியன் ஒரு பதிவை சொல்கிறார். எனக்கு உண்மையிலே கண்களிலே நீர் கசிந்தது. இப்படிப்பட்ட மகத்தான மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தாரா என்று நாம் ஆச்சரியப்பட்டுத்தான் நின்றோம். ஆம் தோழர்களே, கோயம்புத்தூரிலே ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்திலே சென்று தமிழருவி மணியன் பாராட்டு விழாவிலே பேசியிருக்கிறார். அப்போது கேட்டிருக்கிறார், கோயம்புத்தூர் அந்த ரோட்டரி கிளப் ஆளுமைகளை பார்த்து கேட்டிருக்கிறார், ஏங்க, இங்க எப்பேற்பட்ட ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டு விழா நடத்த மாட்டீர்களா என்று யார் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர் தாங்க நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு. அவர் போய் இந்த நிகழ்வுக்கெல்லாம் வருவாரா? அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது தமிழருவி மணியன் சொல்லிட்டார், நான் அவரை அழைத்து வருகிறேன் என்று தமிழருவி மணியன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படியே வந்து நிகழ்வுக்கு ஏற்பாடாகுது. நல்லக்கண்ணு கிட்ட போய் தமிழருவி மணியன் பேசுறாரு. ஐயா, இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வு நடக்குது, பாராட்டு விழா நடக்குது, நீங்க வரவேணும் என்று சொல்கிறார். யார் நடத்துகிறார்கள் என்று கேட்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. இந்த மாதிரி ரோட்டரி கிளப் அங்க முன்னெடுக்குதுன்னு சொல்லும்போது, ஐயா, அந்த நிகழ்வுக்கெல்லாம் நான் போய் எப்படி வருவது? அங்கு எனக்கு என்ன வேலை? அந்த பெரிய பணக்காரர்கள் நடத்தும் நிகழ்வல்லவா அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாரு. நினைத்து பாருங்க தோழர்களே, நான் ஏழை எளிய மக்கள் நடத்தும் நிகழ்வுகளில் தானே இருப்பவன், என்னை போய் மேட்டுப்புடி மக்கள் நடத்துகிற நிகழ்வுக்கு அழைக்கிறீர்களே என்று கேட்டபோது, அன்பு தோழர்களே பாருங்க, அந்த இடத்துல எவ்வளவு எளிமையான மனிதர். தமிழருவி மணியன் சொல்கிறார், ஐயா, நீங்கள் இந்த ஏழை எளிய சாமானிய மக்களோட எப்போதும் பயணப்பட்டு வருகிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பாராட்டு உரைகளை நீங்கள் அங்கு வந்து சொல்ல வேண்டாம். உங்களுடைய பெருமைகளை நீங்கள் பேச வேண்டாம். கம்யூனிச சித்தாந்த கருத்துக்களை நீங்கள் அந்த தளத்திலே நிச்சயம் பேசியாள வேண்டும். அந்த மேட்டுக்குடி மக்களுக்கு நீங்க தெரிவிக்க வேண்டியது இது அவசியம். கம்யூனிசவாதிகள் எப்பொழுது சிரமத்தை அனுபவிக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டுமல்லவா? இந்த எளிய மக்களின் வாழ்க்கையை அவர்களுக்கு புரிய வைக்க நீங்கள் வந்து அந்த தளத்தினை உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது முழு மனதோடு சம்மதித்து அவரோடு பயணிக்க வருகிறார். நிகழ்வுக்கான நேரம் குறிக்கப்படுகிறது. அவருக்கு 2ஆம் வகுப்பு பெட்டி ஏசி வகுப்பறையிலே புக் செய்யப்பட்டு தமிழருவி மணியனும் தோழர் நல்லக்கண்ணுவும் புறப்படுகிறார்கள். அப்போது அவரோடு கூட ஒரு தோழர் வருகிறார். பரவாயில்லையே, ஒரு நண்பர் அவரோடு கூட பயணிக்க வருகிறாரே என்று சொல்லும் போது அவர் இவரை பார்த்தவுடன் கூட வந்தவர் என்று சொல்லி ஒதுக்கி சென்று விடுகிறார். தோழர் நல்லக்கண்ணு எப்போதுமே தனியாளாகத்தான் பயணப்படக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். தொடர் வண்டியில் பயணம் செய்வதற்காக தமிழருவி மணியன் காத்திருக்கிறார். அப்போது நல்லக்கண்ணு தனி ஆளாக வருகிறார். தனி ஆளாக வந்து அவரோடு சேர்ந்து பயணிக்க தயாராகிறார். சாதாரண பெட்டியில பயணிக்கத்தான் நல்லக்கண்ணு விரும்புகிறார். ஆனா தொடர் வண்டியில 2ஆம் வகுப்பு ஏசி வகுப்பு என்று சொன்னவுடன் அவர் தயங்குகிறார், வரமாட்டேன் என மறுக்கிறார். ஐயா, இப்போது சென்று சாதாரண பெட்டியை எல்லாம் கேட்டு பெற முடியாது, அதற்கான நேரம் கடந்துவிட்டதே. எனவே இப்போதே இந்த பெட்டியில் நாம் பயணம் செய்வோம், வாருங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி அவர் அழைத்திருக்கிறார். தமிழருவி மணியை பதிவு செய்கிறார். அந்த இரவு முழுவதும் அவர் ஒரு புழு துடிப்பதை போல துடித்தார் என்று பதிவு செய்கிறார். பாருங்கள், அந்த சொகுசு வாழ்க்கையை ஒரு சிறிது நேரம் கூட
அதை அனுபவிக்க முடியாத ஒரு மனதை நாம் என்னவென்று சொல்வது? நினைத்துப் பாருங்கள், இப்படிப்பட்ட அரசியல்வாதியை நாம் காண முடியுமா? அந்த தருணத்திலே அவர் கோயம்புத்தூரிலே சென்று இறங்கி அவர் சொல்கிறார், ஐயா, நான் உங்களுக்காக ஏசி அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் சென்று தங்குவோம் என்று அழைக்கும் போது அவர், பாருங்கள், இதுவரைக்கும் நான் உங்களோடு பயணித்து வந்துவிட்டேன், இனி நீங்கள் சொல்கிற இடத்தில் நான் தங்க மாட்டேன், நாங்கள் எப்போதும் எங்களுடைய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலே தான் தங்குவோம் என்று சொல்லி நான் காலை சரியான நேரத்திற்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை நோக்கி நடந்தே செல்கிறார். அவர் சென்று கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தங்கிவிட்டு காலை சரியான நேரத்திற்கு நிகழ்வுக்கு வந்து விடுகிறார். இதையும் தமிழருவி மணியன் பதிவு செய்து சொல்கிறார். அந்த நிகழ்விலே கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் சித்தாந்தத்தை பற்றியும் ஒரு தெளிவான உரையை நிகழ்த்தி முடிக்கிறார் நல்லக்கண்ணு. அங்கு வந்திருந்த தொழிலதிபர்கள், பெரும் பணக்காரர்கள் அனைவரும் அவர்கள் காலின் தொப் தொப் என்று விழுந்து எழுகின்றனர், சாஸ்தாங்கமாக விழுந்து எழுகின்றனர் என்று தமிழருவி மணியன் பதிவு செய்கிறார். ஆம், ஒரு எளிய மனித, நேர்மையான மனித. இன்றும் நாம் காமராஜரை கண்டதில்லை, நாம் காந்தியை கண்டதில்லை, இருவரையும் ஒரு சேர நாம் நல்லக்கண்ணுவின் வாழ்விலே கண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையல்ல. அப்படி வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நல்லக்கண்ணு. இதுவரைக்கும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய இளமை வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்தும் விவசாய கள போராட்டங்கள் குறித்தும் அடுத்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.